ஸ்கூலுக்கு போகும்போது சில பேர் பசங்கள்லாம் பார்ப்பாங்க, தாத்தாவை படிக்க வந்திருக்காரா அப்படின்னு பசங்கள்லாம் ஒரு ஆர்வமாக என்னை பார்த்து எவ்வளவோ சில லேடிஸுங்க விட்டு போனவங்க வந்து பரீட்சை எழுத வராங்கல்ல. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள கோவிலாம்பூண்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் கோதண்டராமன். 70 வயதான இவர் அதே கிராமத்தில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் 1965ஆம் ஆண்டு 5ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு பின்னர் சிதம்பரத்தில் உள்ள ராமசாமி செட்டியார் மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு சேர்ந்திருக்கிறார். அச்சமயத்தில் அவரது தந்தை மற்றும் தாய் இறந்த பின்பு படிப்பை தொடர முடியாமல் நிறுத்தியுள்ளார். பின்பு தாத்தா மற்றும் பாட்டி அரவணைப்பில் படித்து வந்த இவர் ஒரு கட்டத்தில் பள்ளிக்கு போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் அதே பகுதியில் அவரது தாய்மாமன் ராஜகோபால் என்பவர் ரயில்வேயில் வேலை பார்த்து வந்துள்ளார். அப்போது கோதண்டராமனுக்கு ரயில்வே துறையில் ஒப்பந்த ஊதிய அடிப்படையில் கேங்மேன் பணியில் வேலை கிடைத்துள்ளது. 4 ரூபாய் 35 காசுகள் சம்பளம் வாங்கி வந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் 1980ஆம் ஆண்டு ரயில்வே துறையில் பணி நியமன ஆணையை பெற்று அங்கேயே 30 ஆண்டுகள் பணி செய்து வந்தார். இந்நிலையில் பணி ஓய்வு பெற்ற பின் கடலூரில் 2002ஆம் ஆண்டு 8ஆம் வகுப்பு தேர்வை முடித்த பின்னர் 2024ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதியிருந்தார். அப்பொழுது அவர் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடத்தில் தேர்ச்சி பெற்று மீதி 3 பாடப்பிரிவில் தோல்வியடைந்தார். அதன் பின்னர் தமிழ் மற்றும் கணிதத்தில் தேர்ச்சி அடைந்தார். அதன் பின்னர் ஆங்கிலத்தில் தோல்வியடைந்ததால் மீண்டும் படிக்க தொடங்கினார். இந்த ஆண்டு நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அவர் சிதம்பரம் நந்தனார் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றுள்ளார். தொடர் முயற்சியால் 70 வயதில் தேர்வு எழுதி வெற்றி பெற முடியும் என்றால் படிப்பிற்கு வயது தடையில்லை என்பதை உணர வேண்டும். மேலும் என்னை பார்த்து மற்ற மாணவர்கள் மற்றும் என்னை போன்ற பெரியவர்கள் படித்து தேர்வு எழுத போட்டி போட்டுக்கொண்டு ஆர்வம் காட்டியதாகவும் நெகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறார் முதியவரான 10ஆம் வகுப்பு மாணவர் கோதண்டராமன். இந்த காலத்திலும் சரி எந்த காலத்துக்கும் படிப்பு தான் முக்கியன்ற மாதிரி கல்விக்கு வயசே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவையாரே சொல்லியிருக்காங்க, கட்டுறது கைமண் அளவு தான் கல்லாத உலக அளவுன்னு. அதை வச்சு எங்கள் பையன் முயற்சி பண்ணி படிப்பான்னு சொன்னதுனால அவர் புக்கெலாம் வாங்கி கொடுத்து எனக்கு பையன் உதவி பண்ணார். அதனால் கல்வி முக்கியமாக இருக்கிறதுனால எல்லாரும் இந்த மாதிரி கல்வியை பாதியிலே நிறுத்தாமல் நல்லா படித்து ஒரு முன்னேற்றத்துக்கு வேலைக்கு போய் குடும்பத்தை நல்லா கவனிக்கிற மாதிரி இப்போ இருக்கிற இளைஞரெல்லாம் படிச்சுட்டு சுற்றி வராமல் நல்ல சமுதாயத்துக்கு உதவி பண்ணுற மாதிரி இளைஞர்கள் இருக்கணும். படிப்பில் முன்னேறணும், வேலைக்கு போய் குடும்பத்தை காவந்து பண்ணணும். அப்போதான் நல்லா இருக்கும்.